ஏன்னா கர்மாக்கள் வந்து எல்லா கர்மாவும் உங்களுக்கு நல்லதுக்காக தான். நமக்கு ஒரு கஷ்டமே வந்தாலுமே கூட கஷ்டம் ஒரு நன்மைக்காக கொடுக்கப்பட்ட கஷ்டமாக எடுத்துக்கிடணும், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு சில நேரங்களில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நீங்கள் வந்து உங்களை மறந்து போயிடுவீங்க. ஆனால் ஒரு துக்ககரமான ஒரு பிரச்சனையான நேரத்தில் தான் உங்களுக்கு ஒரு உத்வேகமே வரும், செய்யக்கூடிய ஆற்றலே அப்போ தான் ஏற்படும். அதனால் அதுக்கெல்லாம் கூட அப்போ அதுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு என்ன காரணம்னு சொன்னால் மோசமான கர்மா கூட இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தானே கொடுக்குது. அதனால் கர்மாக்களில் வந்து மோசமானது நல்லதுன்னு கூட அதனுடைய விளைவு வச்சு பார்க்கும் பொழுது மோசமான கர்மா நல்ல கர்மான்னு கூட சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் கர்மா மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் மோசமான கர்மாவால் ஒரு கஷ்டம் வருங்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கிடலாம். ஆனால் அதுக்கு எண்ணம் சொல் செயலுங்கும்போது எந்த செயலுமே வந்து முதல்ல வந்து எண்ணத்தில் தான் ஆரம்பிக்குது. அதனால் அந்த எண்ணத்தில் ஆரம்பிக்கும். நல்ல எண்ணமாக இருந்தால் நல்ல செயல் தான் நடக்கும்ங்கிற மாதிரி நம்ம அந்த அறிவுபூர்வமாக சிந்திக்கும்போது அப்படியே எடுத்துக்கிட்டால் போதும். நல்லதுங்கய்யா. ஆனால்